இருக்குல்ல. ஆனா ஒரே ஒரு குறை தான் சார். இந்த ஆதி பையன் பாரதிய வேணான்னு தூக்கி போட்டு போனா பாருங்க, அதை பார்க்கறதுக்கு நீங்க இல்லாம போயிட்டீங்க சார். ஆமாப்பா, எனக்கும் அதை மிஸ் பண்ணதை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. விடுமா, இப்போதைக்கு பாரதிய வேணான்னு சொல்லிட்டு தானே போயிருக்கான் ஆதி. இனிமே அவன் என் பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்ல போறான். அதை நேரடியாவே பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவோம். என்ன திருமலிங்க சார், அது எப்படி சார் சொல்லுவான்? அவனா எப்படியா சொல்லுவான்? நேத்து சொன்னது மட்டும் என்ன அவனா வந்து சொன்னா? நீ தானே சொல்ல வச்ச. ஆமா ஆமா, அதே மாதிரி பாரதி அவன் பொண்டாட்டி இல்லைன்னு அவன் வாயாலேயே சொல்ல வைக்கணும். அத நாம தான் செய்யணும். புரியலப்பா. ஸ்வேதா, எங்க அக்கா சாரதா அந்த ஆதிய வேணான்னு விட்டுட்டு போனதுனால தானே பாரதிய வேணான்னு இவன் விட்டுட்டு போறான். அதே எங்க அக்கா இந்த உலகத்தை விட்டே போனா எப்படியோ எங்க அக்கா அந்த வேதனையிலே போய் சேர்ந்துருவா. அப்படி அவ போலைனாலும் அவளை நம்ம கொன்னு நல்லபடியா மேல அனுப்பி வச்சிருவான். அதுக்கப்புறம் பாவம் ஆதி என்ன பண்ணுவான்? எங்க அம்மா சாவுக்கு காரணம் பாரதி தானே முடிவுக்கு வருவான்ல. அதுக்கப்புறம் நான் சொன்னதுதான் நடக்கும். சார் எப்படி சார்? கரெக்டா சொன்னீங்க சார். இந்த சாரதமா செத்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஆதி பையன் அப்படித்தான் சார் மாறுவான். ஏன்னா நேத்து அவன் அம்மா இல்லாம அவன் பேசுனதை பார்த்தா அவனுக்கும் அவன் அம்மாவுக்கும் நடுவில் இருக்கிற பாசம் நல்லாவே புரிஞ்சிருச்சு சார் எனக்கு. சார், அப்போ நாம என்ன பண்றோம்? இந்த சந்தோஷத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுப்புட்டு முதல்ல அந்த சாரதா மத தேர்ற வேலையை பார்ப்போம் சார். ஆமையா, ஆதிக்கு முன்னாடி நம்ம சாரதாவை கண்டுபிடிக்கணும். அவளை கண்டுபிடிச்சு கொல்லணும். சார், அந்த சாரதாமாவை தேர்றதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க சார். இப்பத்துல இருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணி போடுறேன். ஏன் சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்களுக்கும் ஆதிக்கும் என்ன பகை இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களுக்கு ஆதி மேல எங்களை விட அப்படி என்ன கோவம்? ஏன் இவ்ளோ வெறித்தனமா இருக்கீங்க? ஆமையா, நானும் கேட்கணும்னு தான் இருந்தேன். இல்ல, எங்களுக்கு அந்த ஆதி செஞ்சது நம்பிக்கை துரோகம். சொத்து தராம எங்களை ஏமாத்திட்டாங்க. அதுவும் இல்லாம ஆதி என் பொண்ண கல்யாணம் பண்ணாதனாலதான் அந்த அறிவு கட்ட துரப்பையில இவ கல்யாணம் பண்ற சூழ்நிலையே வந்துச்சு. இதுக்கெல்லாம் அவன் மேல நாங்க கோவப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. உனக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை? நீ ஏன் எங்களுக்கு மேல கோவமா இருக்க அவன் மேல? சார், சொத்து சுகத்தை விட சந்தோஷமான வாழ்க்கையை விட